வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி வந்து நேற்று பார்த்த டவர் ஆஃப் ஹனாய் அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம ரிகர்ஷன் ட்ரீ வரைய போகிறோம். ஏன்னா லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். பட் இந்த வீடியோட லென்த்தே ஒரு 60 மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. ஸோ நான் வந்து ரிகர்ஷன் ட்ரீ டயக்ராம் போடாமல் விட்டுட்டேன் போன ப்ராப்ளமுக்கு. பட் நம்ம இன்றைக்கி அதே மாதிரியான இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். பட் இந்த ப்ராப்ளமுக்கு நான் ரிகர்ஷன் ட்ரீ வரைய போகிறேன். உங்களுக்கு அந்த பழைய வீடியோஸில் என்ன டவுட் இருந்தாலுமே இந்த வீடியோவில் கிளியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ளோஸ் அட்டென்ஷன் பே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அது என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட சேம் ப்ராப்ளம் தான். அங்கே வந்து டிஸ்க்கு அண்ட் ராடு கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து பாக்ஸ் அண்ட் பிளேட்ஸ், அதான் டிஃப்ரென்ஸ். டிஸ்க்குக்கு பதிலாக இங்கே பிளேட்ஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க, ராடுக்கு பதிலாக இங்கே பாக்ஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நமக்கு வந்து அவுட்புட் வந்து லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டாங்கன்னா, எல்லா மூவ்ஸையுமே பிரிண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மூவில் எந்த ராட்லேருந்து எந்த ராடுக்கு எந்த டிஸ்க்கு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. ப்ளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்ஸும் அவங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்ஸ்லாம் அவங்க பிரிண்ட் பண்ண சொல்லலை. உங்களுக்கு வந்து ஒரு மூவோட நம்பர் கொடுத்துருவாங்க. அதாவது ஃபஸ்ட் மூவா, செகண்ட் மூவா, தேர்டு மூவா, அந்த நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த மூமெண்ட்டில் டிஸ்க்கு வந்து எந்த ராட்லேருந்து எந்த ராடுக்கு போகுது அப்படின்றது நீங்கள் சொன்னால் போதும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக இந்த கோடு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த கோடில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்து அதோட ரிசல்ட்டாக ரிகர்ஷன் ட்ரீ வந்து எப்படி வருதுன்றதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி அந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஸோ வந்து இனிஷியலாக இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், எஸ்னா சோர்ஸு, ஆக்சிலரி, ஏனா வந்து ஆக்சிலரி, அது வந்து ஹெல்பிங் ராடு, டீனா டெஸ்டினேஷன். இப்போது வந்து நம்மளுக்கு கன்வீனியன்ஸ்க்காக எஸ்ஸை வந்து ஒன்றுன்னும், ஆக்சிலரி வந்து நம்ம 2ன்னும், டெஸ்டினேஷன் வந்து நான் 3ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து n = 3 கொடுக்குறேன். ஓகேங்களா. n = 3 இது வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். இந்த ஃபங்க்ஷன் இனிஷியலாக வந்து சோர்ஸ், ஆக்சிலரி, டெஸ்டினேஷன், அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பிளேட்ஸ். இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்க்குன்னு சொல்லணுங்க, நம்ம பிளேட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி கால் ஆகிடும். பட் ரெண்டு ப்ராப்ளமுமே சேம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரிகர்ஷன் கால் பண்ணுது. இது 1, இது பார்த்திங்கன்னா 2. இதுக்கு நடுவில் வந்து ஒரு புஷ் ஆப்ரேஷன் நடக்குது. ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதோட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 2n - 1. 2/3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 8 - 1 பார்த்திங்கன்னா 7. உங்களுக்கு வந்து 3 பிளேட்ஸாக இருந்துச்சுன்னா 7 ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 7 டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கால் வந்து நடக்கும். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன். இது பாருங்களேன். இதில் வந்து எஸ் வந்து சோர்ஸு, டி டெஸ்டினேஷன், ஏ ஆக்சிலரியா. ஸோ 1, 3, 2 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ சோர்ஸ் சேஞ்ச் ஆகலை உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது சேஞ்ச் ஆகுதுன்னா டெஸ்டினேஷன், அது வந்து 3ஆவது இடத்துல இருக்க வேண்டியது உங்களுக்கு 2ஆவது இடத்துல வந்துடுச்சு. கூடவே 2ஆவது இடத்துல இருக்க வேண்டிய ஆக்சிலரி உங்களுக்கு வந்து 3ஆவது இடத்துல வந்துடுச்சு. ஸோ 1, 3, 2. அப்புறம் கிளாஸ் -1, அதாவது நம்ம இந்த இடத்துல 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. அப்புறம் இந்த இடத்துல வந்து புஷ் ஆப்ரேஷன் நடக்குது. இந்த புஷ் ஆப்ரேஷன் வந்து எதை புஷ் பண்ணுது அப்படின்னா அந்த பிளேட்டை தான் புஷ் பண்ணுது. எஸ்ஸு, டிஎன்னு. ஸோ சோர்ஸு, டெஸ்டினேஷனு,
பிளேட் நம்பர் வந்து 3 புஷ் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கால் இருக்குது. இந்த கால் வந்து ASD -1. ஓகே, இதில் வந்து டெஸ்டினேஷன் மாறல, ஏவிஎஸ் மட்டும் தான் மாறுது. ஸோ வந்து 1 2 இருக்கிறது 2 1 மாறிடும். டி வந்து அதே இடம் தான். ஸோ டெஸ்டினேஷன் அப்படியே தான் இருக்குது. நம்பர் ஆஃப் பிட்ஸ் n-1, ஸோ 2. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டராக வருது புஷ் ஆப்ரேஷனு, கார்னர்ஸில் வர்றது வந்து கால்ஸ். அது ஃபர்தராக வந்து நம்ம கண்டிப்பாக கால்ஸ் மேக் பண்ணோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம இந்த இதுக்கு வருவோம். இந்த இது வந்து எப்படி கால் பண்ணுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா SDA, அதாவது எஸ் வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அது வந்து இந்த காலில் சேஞ்ச் ஆகலை. எது சேஞ்ச் ஆகுது? லெஃப்ட் சைடு வர காலில் நீங்கள் எது சேஞ்ச் ஆகுதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக போட்டுடலாம். ஏடி இங்கே டிஏ இருக்குது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் சேஞ்ச் ஆகுது. 1 2 3. இது வந்து n-1. ஆல்ரெடி இங்கே 2 பிளேட்ஸ் இருக்குது. n-1ன்றதால 1. ஓகேவா, இப்போ இங்கே ஒரு புஷ் ஆப்ரேஷன். சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அண்ட் n. சோர்ஸ் என்னது? ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் சோர்ஸ். கரெக்டு. டெஸ்டினேஷன் வந்து 3ஆவதாக இருக்கிறது. ஏன்னா இங்கே 3ஆவது ஆர்குமெண்ட் டெஸ்டினேஷன். ஸோ அங்கே டி. 3ஆவது வந்து 2 இருக்குது. ஸோ 1 2 1 2 அண்ட் தென் இந்த இடத்துல பிளேட் நம்பர் வந்து 2. ஸோ பிளேட் 2. இப்போ ரிக்வெஷனோட ரைட் கால். ரைட் கால் வந்து ரைட் கால் என்ன சேஞ்ச் ஆகுது? நம்மளோட இன்புட்டை பேஸ் பண்ணி பாருங்களேன். டி, அதாவது டெஸ்டினேஷன் சேஞ்ச் ஆகலை, ஃபஸ்ட்டு 2 மட்டும் சேஞ்ச் ஆகுது. எஸ்ஏ வந்து ஏஸ் ஆகுது. ஸோ 1 3 வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 3 1 1 3 1 3 1 ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் 2 எந்த சேஞ்சும் இல்லாமல் இருக்குது. இதில் வந்து 1 மைனஸ் பண்ணி நீங்கள் அடுத்த கால் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இங்கே அடுத்த கால். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து 0 இருக்குது. அதாவது கார்னரில் இங்கே 1 இருக்குது, நீங்கள் 1 மைனஸ் பண்ண 0 வந்துடும். ஸோ இதில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர்குமெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ 1 3 2 1 மைனஸ் 1 வந்து 0வா. ஸோ 0. இது என்ன புஷ் பண்ணுதுன்னா சோர்ஸ் 1, டெஸ்டினேஷன் வந்து 3, இதோட பிளேட் நம்பர் 1. இதை வந்து இது புஷ் பண்ணிடுது. இதோட ரைட் சைட் கால் வந்து என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ 2 1 சேஞ்ச் ஆகுது. 3 அப்படியே இருக்குது. 1 மைனஸ் 1 0. ஓகேங்களா, இது முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ரேஷன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 2 பேராந்தசிஸ்க்கு நடுவில் இருக்கிற 3 எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து புஷ் ஆப்ரேஷன். 4 எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கால். ஸோ கால்ன்றதால ஃபங்க்ஷனாக ஃபர்தராக போகும். ஓகேங்களா, ஸோ இஃப் n ஈக்குவல் டு 0 நம்ம ரிட்டர்ன் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எதுவுமே நடக்காது. ஸோ வந்து இது கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் எந்த கால்ஸும் நடக்காது. இப்போது நம்ம ஆல்ரெடி விட்ட கால்ஸை பார்க்கலாம். இது விட்டுருக்கோமா? சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம இந்த காலை பார்க்கலாம். லெஃப்ட் சைட் கால் வந்து இது எனக்கு எதை கால் பண்ணும்? லெஃப்ட் சைட் காலில் சேஞ்ச் ஆகிறது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 3 2 1 1 மைனஸ் 1 0. இப்போ நம்ம இங்கே ஒரு புஷ் ஆப்ரேஷன் போட்டிருக்கோம்.
புஷ் ஆப்ரேஷனில் சோர்ஸ் வந்து 3, டெஸ்டினேஷன் 2, பிளேட்ஸ் வந்து அதே தான். ரைட் சைடு கால். இதில் வந்து டி சேஞ்ச் ஆகுது, ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ 1, 3, 2, 0. இங்கே முடிச்சிடலாம், ஏன்னா இது கீழே வந்து போகாது, 0 இருக்கிறதால அப்படி ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கால் முடிச்சாச்சு. இதுதான் ஆக்சுவலாக நம்மளோட சென்டர் பாயிண்ட். லெஃப்ட் சைடில் கால் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரைட் சைடு போகிறோம். ரைட் சைடில் உங்களுக்கு சேம் டிட்டோவாக தான் வரும். ரைட் சைட் காலில் வந்து உங்களுக்கு எது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும்? ஓகே, ரைட் சைட் கால் இது மொத்தமாக தான் ரைட் சைட் கால். இந்த ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட் கால் தான். ஓகே, புரிஞ்சிச்சு. போடுவோம். லெஃப்ட் சைட் காலில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடு, இது ரெண்டும் சேஞ்ச். 1 - 1, 2 - 1, 1. இதோட புஷ் ஆப்ரேஷன். சோர்ஸ் வந்து 2, டெஸ்டினேஷன் 3, பிளேட் நம்பர் 2. ஓகேங்களா? அப்புறம் இது கால் பண்ண முதல்ல இது வந்து இப்போ ரைட் சைட் போயிடுச்சு. ஸோ இது என்ன கால் பண்ணோம்னா டி ஃபிக்ஸடு, ஏவும் எஸ்ஸும் சேஞ்ச். 1, 2 போட்டாச்சு. 1 ஸ்டார்டிங் 2 சேம் தான். 1, 3, 0. புஷ் பண்ணுறது 2, 3. இது சாரி 2, 1 நினைக்கிறேன். ஓகே, இது மொத்தமாக இருக்குதுன்னு தெரியல எனக்கு. ஓகே. ஸோ இது வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் அது 1, அது 3 தான் இருக்கிறது. இது வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷன், அப்புறம் வந்து டிஸ்கோட் நம்பர். இது வந்து நமக்கு 2, 1, 1 கொடுக்குது. இது வந்து அடுத்த கால் வந்து இது. ஓகே, இது சேஞ்ச் ஆகும். 3, 2, இதுக்கு சேம் தான். 1, 1 - 1, 0. இந்த புஷ் ஆப்ரேஷன் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு வந்து கால் வரையும். ஃபஸ்ட்டு சேம், ரெண்டாவது 3வது ஆர்குமெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். 1 - 1, 0. புஷ் ஆப்ரேஷனில் ஸ்டார்டிங் டு எண்ட், டிஸ்க் நம்பர் 1. சூப்பர். இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டும் சேஞ்ச் ஆகும். தேர்ட் ஆர்குமெண்ட் சேம், 1 - 1, 0. ஸோ 0 நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் நத்திங். இது ஒரு ரிட்டர்ன் நத்திங். இது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் நத்திங். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை போட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே,
ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போடணும் இல்லையா, எந்த இது வந்து முதல்ல வரும்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து இந்த கால் வந்து நமக்கு 2ஆக பிரியுது, 1 2ன்னு சொல்லிட்டு. இது நமக்கு 2ஆக பிரியுது, 1 2. இந்த கால் 2ஆக பிரியுது, 1 2. இந்த 2 காலையுமே நம்மளால் வந்து ஃபர்தராக போக முடியல. ஸோ இந்த புஷ் ஆப்ரேஷன் தான் முதல்ல நடக்கும். 1. ஓகே. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வருது நத்திங். இங்கே இதால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வந்து திரும்பி போக சொல்கிறீங்க, திரும்பி போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சது, இங்கே ஆரம்பிச்சு தான் போயிடும். இப்போது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு லெஃப்ட் சைட். அப்போ அடுத்து என்ன இருக்குது, இதை வந்து நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. ஸோ இதான் ஃபஸ்ட்டு புஷ் ஆகும் உங்களோட 2D வெக்டரில். அதுக்கப்புறம் இது வந்து எங்கே ஆரம்பிச்சு தான் வந்துருச்சு, இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் இந்த லைன் ஆஃப் கோடுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கால் இருக்குது. அந்த காலில் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணால் அது வந்து n = 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் ஃபர்தராக போக முடியும்னு சொல்லிவிட்டேன். ஓகே. இப்போது இது முடிஞ்சிடுச்சு. எங்கே போகும், இங்கேருந்து ஆரம்பிச்சிது. ஸோ இது எங்கே ஆரம்பிச்சது, இங்கே. ஸோ இதோட லெஃப்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு. ரைட் பார்ட் போக முன்னாடி நடுவில் ஒரு புஷ் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு 2. அதுக்கப்புறம் ரைட் ஆப்ரேஷன் பாருங்கள். ஸோ இந்த ரைட் ஆப்ரேஷனில் வந்து லெஃப்ட்டு ரைட்டாக பிரியுது, பட் அதில் ஃபர்தராக கால் ப்ரொசீட் ஆகலை. லெஃப்ட்டுக்கு அப்புறம் கண்ட்ரோல் கம் பேக்ஸ் டு திஸ் சென்ட்ரல் புஷ் ஆப்ரேஷன். ஸோ இது 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து மேலே போகுது, அப்புறம் அங்கேருந்து கீழே வருது, லெஃப்ட் சைடு வந்து வருது, அப்புறம் அப்படியே மறுபடியும் இங்கே வருது, இங்கே ஆரம்பித்தாலும் இங்கே வருது, மறுபடியும் மேலே போகுது, அப்புறம் இங்கே ஒரு புஷ் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ இது 4. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைட் போகிற காலில் சூஸ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஒரு கால் போகும், ரைட் சைடு கால் போகும், சென்டராக ஒரு புஷ் ஆப்ரேஷன் போகும். ஸோ இந்த லெஃப்ட் சைட் காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 போகிறதால ஃபர்தராக போக முடியாது. பட் இதில் இருந்து புஷ் ஆப்ரேஷன் நீங்கள் எடுக்க முடியும். என்ன புஷ் ஆப்ரேஷன்னா வந்து சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். சோர்ஸ் வந்து 2, டெஸ்டினேஷன் வந்து 1. இந்த 1ன்றது வந்து கிளாஸோட நம்பர். ஸோ இது ஒரு புஷ் ஆப்ரேஷன், இது வந்து 4. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வருது, இது வந்து 0 ஃபர்தராக போகாது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கோஸ் பேக் டு திஸ், திஸ் கண்ட்ரோல் கோஸ் பேக் டு திஸ், திஸ் இஸ் கோஸ் டு திஸ். அதுக்கப்புறமா அங்கேருந்து 2வது வந்து ஒரு பிரான்ச் போகுது, பட் இந்த பிரான்ச் தான் வந்து 5வது நீங்கள் ஆட் பண்ண போகிற அந்த வெக்டர் இன் தி ஆன்சர் டு தி வெக்டர். இதுக்கப்புறம் கரெக்டாக நான் எல்லா புஷ் ஆப்ரேஷனையும் ஆட் பண்ணிட்டு நினைக்கிறேன். 1 2 3, இது 4. ஓகே, 4னா இது 5 இல்லை. ஓகே. நல்லது 5. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் கோயிங் பேக் டு திஸ் ஃபங்க்ஷன், அடுத்து இருக்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து n0ன்றதால் வெளியே வந்துடும். அதுக்கு மறுபடியும் கண்ட்ரோல் கோஸ் டு திஸ் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் த பேரண்ட். அதுக்கப்புறமா ஒரு புஷ் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த புஷ் ஆப்ரேஷன் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அது வந்து திருப்பி அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணதுக்கே அந்த கால் வந்து ரிவர்ட் ஆகுது. இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக கால் வந்து கால் பண்ணுது. ஸோ சாரி, இது 5, இப்போ இது 6ஆக இருக்கும். கால் வந்து ரிவர்ட் பேக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கிற காலை வந்து ப்ரொசீட் பண்ணுது. வழக்கம் போல் வந்து லெஃப்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட் அண்ட், ஏன்னா n0ன்றதால. ரைட் போனால் அதே தான், பட் நடுவில் ஒரு புஷ் ஆப்ரேஷன் இருக்குது 1 3 1. ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு என்னோடய கோடை வந்து ஒரு ரிகர்ஷன் ட்ரீயில் வந்து போட்டு காமிச்சேன், வேறு n = 3. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப
ஈஸியாக இருக்கும். ஏன்னா யூ காட் த ஐடியா. இப்படி தான் வந்து ரிக்வெஸ்ட் என்ட்ரி ஒர்க் ஆகுது. நம்ம போட்ட ஃபங்க்ஷன் அதில் இப்படி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அந்த ப்ராப்ளம்க்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போட்ட அந்த கோடு பார்த்தாச்சு, ரிகர்ஷன் ட்ரீ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ நான் கான்செப்டையும் உங்களுக்கு வந்து 3 சொல்கிறேன். சரி, நான் இந்த முறை உங்களுக்கு வந்து 4 சொல்கிறேன். ஓகேங்களா? 4 1 2 சோர்ஸ் ஆக்சிலரி டெஸ்டினேஷன். ஸோ 4ன்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, மொத்தமாக இதில் வந்து ஒரு 4 டிஸ்க் இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 டிஸ்க்கை வந்து நீங்கள் இங்கே சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் மூவ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆக்சுவலி முதல்ல இந்த 3 டிஸ்க் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆக்சிலரியில் போட்டுருவீங்க. இது ஸ்டெப் நம்பர் 1. ஆனால் நீங்கள் இதை சிங்கிள் ஸ்டெப்பில் பண்ண மாட்டீங்க, 3 டிஸ்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது இதுதான். அதுக்கப்புறம் இது எம்டியாக இருக்குது, இந்த டிஸ்க் இங்கே ஃப்ரீயாக இருக்குது, இது மட்டும்தான். அதனால் இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே போகணுன்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 3 டிஸ்க் எடுத்துகிட்டு இங்கே இருக்கும் கரண்ட் டைமில். இந்த 3 டிஸ்க் எடுத்துகிட்டு போய்ட்டு லாஸ்ட்டு இருக்கிற பெரிய டிஸ்க் மேலே போட்டுடுறீங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான். ஓகேங்களா? இதை வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது இந்த இடத்துல இருக்கீங்க, இந்த கால் பண்ணுறீங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கால் வந்து நடக்குது. அந்த 2 கால்லையுமே உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வந்து 2 தான். ஏன்னா நான் திருப்பி கொடுத்துருக்கேன், எனக்கு 2 இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏன்னா 4 - 1 3, அதாவது ஒரு டிஸ்கை வந்து கம்மி பண்ணிடுவீங்க. சொல்லப்போனால் நீங்கள் 3வது டிஸ்கை வந்து இந்த காலில் வந்து இன்க்ளூடே பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஸ்க் தானே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. அதாவது முதல்ல இந்த லாஸ்ட் டிஸ்கை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க டிஸ்கை கவுண்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஆக்சிலரி ராடில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மெயின் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லாஸ்ட் பிக் டிஸ்க், இந்த டிஸ்க்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறீங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் போடலை, அந்த ஒரு ஸ்டெப்பு தான் இந்த இடத்துல வந்து புஷ் ஆப்ரேஷனாக வேலை செய்யுது. அதாவது நீங்கள் வந்து ஒரு இதை புஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குன்றது அது சொல்லுது. ஸோ புஷ் பண்ணிட்டீங்க. ஸோ இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்க. அப்போ இந்த 3த்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்க இல்லையா, அதான் உங்களோட லெஃப்ட் சைட் கால். திருப்பி அதே 3த்தை வந்து இந்த ராட் ஆக்சிலரி யூஸ் பண்ணி இதை சோர்ஸாக யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த டெஸ்டினேஷனில் போட்டிங்கன்னா அதான் வந்து இந்த கால், ரைட் சைட் கால். ஓகேவா? இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்க் 2 தான் இருக்குன்னா நீங்கள் அந்த 2வது டிஸ்க்கை தான் எடுத்துகிட்டு வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய டிஸ்கை போட்டு முடிச்சிட்டிங்க. ஸோ வந்து அதுக்கு மேலே நீங்கள் என்ன டிஸ்க் போட்டாலும் வந்து அதை விட கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த டிஸ்க் இருக்குன்றதை விட நான் வந்து இல்லைன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ என் கையில் இருக்கிற டிஸ்க் வந்து 2 தான். ஓகேங்களா? அப்போது அந்த 2வது டிஸ்க்கை வந்து இந்த புஷ் ஆப்ரேஷன் மூலயமா அதோட டெஸ்டினேஷனுக்கு போயிடும். அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற இப்போ 2 டிஸ்க் இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்குது. அந்த டிஸ்கை வந்து நீங்கள் ஆக்சிலரியில் போட்டுருவீங்க. போட்டதுக்கப்புறமா இந்த நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினைக்க பெரிய டிஸ்கை வந்து டெஸ்டினேஷன் ராடில் போட்டுட்டு மறுபடியும் ஆக்சிலரியில் போடுறதை எடுத்து இதுக்கு மேலே போடுவீங்க. அதான் டெஸ்டினேஷன். இப்படி இது வந்து ரிகர்சிவாக கால் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்படி கால் ஆகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் 0 வரும்போது அதுக்கு அந்த இடத்துல 0 பிளேட்ஸ்ன்றது இல்லைன்னு சொல்லிட்டு பிரேக் ஆகிடுது. நம்ம அந்த கண்டிஷன் போட்டிருக்கோம், n=0 அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எப்போவுமே வந்து நம்ம இங்கே இருக்கிற நீங்கள் உங்களுக்கு என்ன டிஸ்க் கொடுத்தாலுமே ஒரு டிஸ்கை விட்டுட்டு மீதி இருக்கிற டிஸ்கை தான் வந்து நம்ம 2 வாட்டி மூவ் பண்ண போகிறோம். ஏன்னா முதல் வாட்டி வந்து ஆக்சிலரியில் மூவ் பண்ணுவோம், அடுத்த வாட்டி வந்து டெஸ்டினேஷனில் மூவ் பண்ணுவோம். அதனால தான் இந்த காலில் வந்து நமக்கு
அதனால தான் இந்த காலில் வந்து நமக்கு டெஸ்டினேஷன் வந்து சேஞ்ச் ஆகுறதில்ல. இங்கே பாருங்களேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற டெஸ்டினேஷன் தான் பெரிய டிஸ்க்கு போய் விழுகிற இடம். ஓகேவா? ஏன்னா இதை நீங்கள் புஷ் பண்ணுறதே அப்படி தான். எஸ்கமாண்டி என் சொல்லிட்டு பெரிய டிஸ்க் விழுகிற இடம். அப்போ நீங்கள் பெரிய டிஸ்க் வந்து மூவ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் அதே டிஸ்கில் தான். ஓகேங்களா? மறுபடியும் அதே டிஸ்கில் தான் நீங்கள் மீதி இருக்கிற எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து டி இருக்கிற இடத்துல ஏ இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து டெஸ்டினேஷனில் மூவ் பண்ணணும்னா முதல்ல அந்த இப்போ உங்ககிட்ட வந்து இந்த 4 இருக்குது. டெஸ்டினேஷனை நீங்கள் மூவ் பண்ணோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய் ஆக்சிலரியில் போட்டால் தான் ஆக்சிலரி ராடில் போட்டால் தான் உங்களோட லாஸ்ட்டு பிக் டிஸ்கை வந்து டெஸ்டினேஷனில் போட முடியும். போட்டிங்க. அப்போது உங்களோட ஆக்சிலரி ராடில் இருக்கிற 3 டிஸ்கை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் நீங்கள் டெஸ்டினேஷனில் போடுவீங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல கொஷின்லேயும் சரி 2வது கால்லையும் டி சேஞ்ச் ஆகலை. ஆனால் ஃபஸ்ட்டு காலில் டெஸ்டினேஷன் இடத்துல ஏ இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மொத்தமாக எடுத்து நீங்கள் டெஸ்டினேஷனில் போட்டிங்கன்னா இந்த பிக் ராட் எடுத்து போட முடியாது. அதுக்கு பதிலாக மொத்தமாக எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் போட்டிங்கன்னா இந்த டெஸ்டினேஷன் ஃப்ரீயாக இருக்கும். பிக் பிளேட் எடுத்து உங்களுக்கு போட முடியும். பிக் டிஸ்க் எடுத்து போட முடியும். ஸோ அதோட ரீசன் தான் இந்த கால். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். கோடும் பார்த்தாச்சு, டிஸ்கஷன் ட்ரீயும் பார்த்தாச்சு, டயக்ராம் பார்த்தாச்சு, எக்ஸ்ப்ளனேஷனும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் கோடு வந்து பெருசாக போட போகிறதில்ல. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும் இந்த கோடில். அது மட்டும் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து இதில் வந்து நம்ம புஷ் பண்ணிவிடுவோம் கைஸ். ஓகேவா? இது ஏதாவது இந்த முறை வந்து அவங்க நம்மளை பிரிண்ட் பண்ண சொல்லலை. ஸோ பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்க இன்புட்டில் வந்து நம்மகிட்ட இன்னொன்று கேட்குறாங்க, பிக் எம் கேப் 7 சொல்லிட்டு. நம்ம வந்து அதை பாயிண்ட்டுன்னு வாங்கிக்கலாம். POINT. ஓகே, பாயிண்ட்னு வாங்கியாச்சு. ஸோ நீங்கள் எதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா மூவில் இருக்கிற மூவ் வந்து 0 இண்டெக்ஸ்ன்றதால நீங்கள் எப்பயுமே ஒரு மைனஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற எந்த பிளேட்லேருந்து அதாவது எந்த பாக்ஸு எந்த பாக்ஸுக்கு மூவ் தான் கேட்குறாங்களா? ஆமாம், அந்த மூவில் எந்த, அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் எந்த பிளேட்டில், ஐ மீன் எந்த பாக்ஸ்லேருந்து எந்த பாக்ஸுக்கு மூவ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் பாக்ஸ் கேட்குறாங்க. சோர்ஸ் டாட் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக வச்சுருக்கீங்க. ஆர்குமெண்ட் இல்லை, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக வச்சுருக்கீங்க எல்லா வெக்டார்லேயும், சப் வெக்டார்லேயும் இந்த ஃபஸ்ட்டு. ஸோ 0. அப்புறம் அதே மாதிரி மூவ் பாயிண்ட் -1 டெஸ்டினேஷன் வந்து 1வது இடத்துல இருக்குது, 1வது இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்குது. ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. n = 2. நம்ம ரெண்டுமே 2 கொடுத்தா எனக்கு ஆன்சர் வந்து 1 3 வரணும். போட்டு பார்த்துருவோம். 2 space 2 1 3. ஓகே, நம்ம ஒரு ஸ்பேஸ் விட மறந்துட்டோம். ஸ்பேஸ் விட்டுருவோம். அதே மாதிரி நமக்கு அடுத்தது வருதுன்னு பார்ப்போம். இது இல்லை, ஏதாவது நான் 3 4 கொடுத்தா எனக்கு ஆன்சர் வந்து 1 3 வரணுமா? ஓகே, 3 and 4 கொடுக்குறேன், எனக்கு 1 3 வருதா? வந்துருச்சு. ஸோ நான் இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன் எனக்கு வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. வீக்ஸ் ஃபார் வீக்ஸில் குளோபல் வேரியபிள் எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இந்த பப்ளிக் கீழே கொடுக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு என்ன
ஓகே. ஃபங்க்ஷன் நம்மளால் கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணணும். அவங்க வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். காப்பி. அவங்க வந்து வெக்டர் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணாமல் வெக்டர் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெக்டரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது வெக்டரோட செகண்ட் எலிமெண்ட். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எரர் வரும் கைஸ், கண்டிப்பாக வரும். நம்ம பாயிண்ட் வந்து இங்கே டிஃபைன் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது என்ன சொல்கிறாங்க, there are n plates. ஸோ பிக் என் தான் வந்து பிளேட்ஸு, இது வந்து ஸ்மாலு. ஓகே, நான் வந்து இதை எண்ணு கொடுத்துட்றேன். எண்ணு பிக் என் தான் பிளேட்ஸ் வந்து இங்கே நான் பிக் என் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். என்ன பிரச்சனை? ஓ, செமிகாலன் போட்டுறேன். கம்ப்ளீட்டு. ஓகே, இப்போ நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 54 test cases passed. Time taken 20 seconds. ஓகே, இது வந்து நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இதில் வேறு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்டேட்டை வந்து நீங்கள் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள். டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டே வேறு ப்ராப்ளமில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.